அபி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத வந்து ராகவ் வந்து ஒளிஞ்சிட்டு பார்க்குறாரு. அடுத்து வந்து அபி பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா அபி வந்து சாப்பிடாம கையை கழுவிடுறாங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்து ராகவ் ஏன் சாப்பிடாம கையை கழுவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். உன் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அதை நினச்சி தானே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாங்க. சரி இந்த விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இது வந்து ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜனோட விசிட்டிங் கார்டு. இவர்கிட்ட கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துருவார் அப்படின்னோடனே. இல்லை எனக்கு அப்படின்னு காசு தானே பிரச்சனை, அதை நான் தரேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அபி சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா நீ அப்படின்னோடனே அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்படின்னு இப்படி பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிங்க பார், முதல்ல கூட்டிகிட்டு போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அபி வந்து அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு கையில் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஒரு ஆர்டர் விஷயமா வெளியே போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சில குழந்தைகள் வந்து அவங்ககிட்ட பூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு யார் கொடுத்தது, அந்த அங்கிள் தான் கொடுத்தாரு அப்படின்னோடனே வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விக்னேஷ் நின்றுட்டுருக்காரு. உடனே வந்து அபியை பற்றி அப்படியே வர்ணனையாக பேசுகிறாரு விக்னேஷ். உங்களோட பேச்சு அழகு, நீங்கள் வந்து கையாளுற விதம் எல்லாத்தையும், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை விரும்புகிறேன் அபி, ஐ லவ் யூ, வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு விக்னேஷ். அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்து ராகவ் இருக்கார். ராகவ் பார்த்து இதெல்லாம் அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. தன்னோட வந்து உயிரே போகிற மாதிரி ராகவுக்கு இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து சொல்லுங்க அபி, உங்களுக்கு நான் ஓகே தானே, உங்களுக்கு நான் மேட்ச் ஆவனா, தகுதி ஆவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொல்லுங்க அபி, ஏன் மௌனமாகவே இருக்கீங்க அப்படின்னோடனே அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. அபி சொல்லுங்க அபி ப்ளீஸ் அபி அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க சார், திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண நான் என்ன சொல்கிறது, என் மனசில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து இல்லவே இல்லை. பத்தாதுன்னு இந்த காதலை பற்றியோ கல்யாணம் பற்றியோ எந்த எண்ணமும் என் மனசில் வரவும் வராது. அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட பழகுங்க, உங்ககிட்ட பழகுறேன். இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நமக்குள்ளே வேணாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே வந்து விக்னேஷ் வந்து யோசிக்க, ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதில் மீண்டும் நீங்கள் வந்துடலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் நினைக்காதீங்க ப்ளீஸ் அபி அப்படின்னோடனே. சாரிங்க, இப்போ வந்து நீங்கள் காதலை ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில நான் இல்லை, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னோடனே. சரிங்க அபி, உங்களுக்காக நான் கண்டிப்பாக காத்துட்ருப்பேன், கண்டிப்பாக ஒரு நாள் என் காதலை நீங்கள் ஏற்றுக்கினே ஆகணும், கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அபி அதை வந்து சட்டை பண்ணாமல் அவங்க பாட்டும் போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்து ராகவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. முதல்ல ராகவ் வந்து சந்தோஷம் இல்லாமல் அப்படியே வந்து டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து அபி இப்படி சொன்னோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நல்ல காலம், அபி ரிஜெக்ட் பண்ணிட்டா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அபி வந்து காதலையும் கல்யாணத்துலையும் நம்பிக்கை இல்லைன்றாலே எப்படி நம்பிக்கை வர வைக்கிறது, அதான் ஒன்றும் புரியலையே, இப்போ என்ன பண்ணுறது, புதுசாக ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காள் அபி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம ராகவ். அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விக்னேஷ் வந்து நம்ம ராகவ் வந்து மீட் பண்ணுறாரு. சார் ஒரு நிமிஷம், நீங்கள் தான் வந்து அபிக்கிட்ட பேசணும். ஏங்க இந்த விஷயத்தில் எப்படிங்க பேச முடியும், இல்லை சார் நீங்கள் வந்து நினச்சிங்களா, கண்டிப்பாக முடியும், என்னை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரில சார், அதனால தான் அவங்கள என்னை வந்து வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நான் புரிய வச்சேன்னா கண்டிப்பாக என்னை வந்து ஓகே பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்கள் ஷாப்புக்கு நான் வர்றதுக்கும் எனக்கு சில ஆர்டர்ஸ்லாம் அபிக்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அபியும் நானும் மீட் பண்ணால் தான் சார் நிறைய எங்கள் கூட லவ் வந்து இப்போ வந்து ஓகே ஆகும், அதனால் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு ராகவும். உடனே ராகவ் பார்த்து முறைக்கிறாரு, இவனுக்கு லவ் வர வந்து நான் வந்து ஓகே பண்ணி தரணுமா, நல்லா இருக்கே கதை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அப்படியே விக்னேஷ் சொல்லிகிட்டே போகிறாரு. சார் நாளைக்கு வந்துடுறேன் ஓகேவா, இன்றைக்கி எப்படியாவது அபிக்கிட்ட பேசி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்து முறைக்கிறாரு விக்னேஷை நம்ம ராகவ். இது முடியுது.